அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிழங்கடை, உரப்படைன்னு சொல்லுவாங்க. கிழங்கடை வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றி வேணாம், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதை அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டி அந்த கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கணும். நல்லா துருவி எடுத்த கிழங்கையும் நம்ம மிக்ஸி ஜார் மாற்றி ஒரு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பருப்பை அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திரும்ப நம்ம கிழங்கு எல்லாத்தையும் ஒரு அரைச்சி கொஞ்சம் ஒரு சுத்து போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. ஏற்கனவே நம்ம துருவி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக அரைஞ்சிடும். மிக்சியில் வந்து நம்ம கட்டி கட்டியாக போட்டு நம்ம அரைக்கலாம். இப்படி நம்ம துருவியல் பண்ணி நம்ம அரைக்கும் போது மிக்சியில் சீக்கிரமாக அரைஞ்சிடும், நல்லாவும் இருக்கும். நம்ம அரைச்சி கொண்டு வந்த அந்த கிழங்கைய இந்த கிழங்கு அரைச்சி கொண்டு வந்து அதையும் சேர்த்தாச்சு, அந்த விழுதுகளையும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் இதுக்கு எடுத்துருக்கோம். அது நம்ம நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருங்க. நல்லா தேங்காயே நல்லா அரைச்சிக்கிங்க. பால் வேணால் புளிஞ்சு போடலாம், ஆனால் இதுக்கு தேங்காய் அரைச்சி போடும்போது அது நல்லாயிருக்கும். வெங்காயம் நம்ம எடுத்து ஒரு கை போல் வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம வெங்காயமும் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் நைஸாக கட் பண்ணிடுங்க. திரும்ப நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு, அந்த தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நீங்கள் முட்டை கூட நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. முட்டை வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் 2 சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவு ஒரு டம்ளர் போல் நல்லா சலித்து சேர்த்துட்டேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் பச்சை மிளகா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதோட நம்ம பட்டை மிளகாயில் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. ஏன்னா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக ஒரு 5 பட்டை மிளகா எடுத்து நம்ம மிக்சியில் ஒரு அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். அதையும் சேர்த்து போட்டாச்சு காரத்துக்கு. அது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம கலந்த பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், மல்லி புதினா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த தோசைக்கல்லை ஊற்றி, நான் இப்படி ஊற்றுற பாருங்கள், ஊற்றி அதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம அதை எடுத்து விடணும். தோசையை நல்லா நைஸாக வளர்த்து விடணும். அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா இது தண்ணியாக போனால் நல்லா இருக்காது. இந்தளவு இருந்தால் போதும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றி எடுத்துக்கிங்க. இதில் முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டே நம்ம போடணும், ஆனால் நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த ஃபஸ்ட் அடை இதை மாதிரி சட்னி வச்சு சர்வ் பண்ணியாச்சு. திரும்ப முருங்கைக்கீரை கிடச்சிது, அதனால் நான் முருங்கைக்கீரை போட்டதுனால கருவேப்பிலையை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை கிடச்சதுனால முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை மாதிரி முருங்கைக்கீரை நல்லா உருவி அதில் போட்டுக்குங்க. அலசிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூப்பராக நீங்கள் ஒன்றாக நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டு வார்த்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு இந்த கிழங்கு அடை, உரப்படை இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.